முதல் நாள் இரவு அவள் எடுத்த முடிவுதான் தீவிரமாக சிந்தித்தது. அப்பா அலுவலகத்திலிருந்து வருவதற்குள் திரும்பி விடுவது நலம் என்றுதான் கிளம்பியிருந்தாள். அம்மாவின் உத்தரவுக்கு காத்திராமல் வேலைக்காரியிடம் சொல்லிவிட்டு காருடன் காற்றாக பறந்து விட்டிருந்தாள் ரம்யா. அடுக்கடுக்காக அவள் சொல்லிவிட்டு போயிருந்த கதைகளுக்கு அத்தாட்சி தேவையாயிற்றே. நேரே அண்ணா சாலைக்கு காரை ஓட்டி அவர்கள் குடும்பத்துக்கு பழக்கமான ஒரு ஹிந்திக்காரரின் துணிக்கடைக்குள் புகுந்தாள். ஒரு புடவையை வாங்கி கொண்டு புறப்பட்டாள். வழியில் லெண்டிங் நூல் நிலையத்தில் அவசரமாக 2 புத்தகங்களை எடுத்துக்கொண்டாள். பிளாஸ்டிக் பையை உதறி அதற்குள் அடங்கியிருந்த புடவையை காரின் பின் ஆசனத்தில் புத்தகங்களுடன் அம்மாவின் கண்களில் பட வேண்டும் என்று வீசி போட்டாள். எதிர் சாரியில் இருந்த பழக்கடையில் 2 ஆப்பிள்கள் பழங்களை பையில் போட்டு சுருட்டி தன் தோல் பையுக்குள் திணித்து கொண்டாள். அந்த புடவையை அம்மா பார்த்தால் முகம் சினுங்குவாங்க. அலமாரியில் 1 டஜனுக்கு மேலே அடுக்கி வச்சுக்கொண்டு இன்னும் 1 வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன பொண்ணு நீ? காசு இருந்தால் மட்டும் போதாது, கருத்தோடு செலவழிக்கிற புத்தியும் வேணும். ஒரு உபதேசத்துடன் முணுமுணுப்பாங்க. பாவம் அம்மா, அவங்களுக்காகத்தானே இந்த முயற்சி. எண்ணியபடியே வண்டியை ஓட்டி கொண்டு சென்றவள் ஒரு கணம் அதிர்ந்து போனாள். மயிரிழையில் எதிர்பக்கம் வந்த ஒரு அம்பாசிடருடன் மோதிக்கொள்ள இருந்தாள். எப்படியோ தப்பினாள். அப்பா ஏகாம்பரத்துக்கு அவள் மீது உயிர்தான். ஆனால் அத்தனை லட்சங்கள் பணம் போட்டு வாங்கியிருக்கும் புது ஆட்டோமேட்டிக் பென்ஸ் மேல் ஓரளவு கூடவே ஆசை. அதன் மேல் ஒரு சிறு கோடு விழுந்து விட்டால் கூட தாங்க முடியாது. கோபத்திலே கூத்தாடி ரகளை செய்து விடுவாரே. பத்திரமாக வீட்டில் கொண்டு கரை சேர்த்து விட வேண்டும். பல்லை கடித்து கொண்டு கவனமாக சாலையை பார்த்தபடி வேகத்தை குறைத்து மேலே ஓட்டி கொண்டு சென்றாள். ரிஷி கொடுத்த முகவரியில் இருந்த அந்த பங்களாவை விரைவில் கண்டுபிடித்து விட்டாள். சாலையிலிருந்து அவள் காரை திறப்பும் முன் ஓடி வந்து கேட்டை திறந்த வேலையாளுக்கு புன்னகைத்து விட்டு காரை நிறுத்திவிட்டு இறங்கிய போது அவள் நெஞ்சு படபடக்க தொடங்கியது. இதுவரை மனதில் திரட்டி வைத்து கொண்டிருந்த துணிவு பஞ்சாக பறந்து போய்விட்டது. பூமியுடன் கால்கள் நகர மறுத்தன. மெல்ல நடந்தாள். மூச்சு முட்டிவிடும் போன்ற ஒரு அச்சம் நெஞ்சை கவ்விக்கொள்வதை உணர்ந்தாள். அன்று அப்பாவின் அலுவலகத்தில் அறையிலிருந்து அழுத முகமும் சிவந்த கண்களுமாக வெளிப்பட்டு வேகமாக அவளை கடந்து சென்ற சௌத்தமணியா இவள்? வாயுலர்ந்து போக திகிலுடன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் ரம்யா. பூச்செடி அருகில் நின்று கொண்டிருந்த அவளுக்கும் அம்மா வயதுதான் இருக்கும். உற்று பார்த்தால் அம்மா முகத்தில் கண்களை சுற்றிலும் கடவாய்களின் ஓரத்திலும் லேசான சுருக்கங்கள் தெரியும். இத்தனைக்கும் அம்மா இரவிலும் பகலிலும் ஒப்பனை பொருட்களை உபயோகிக்கிறவங்க. நிழலிலே சொகுசு கணவருடன் வாழும் பாக்கியசாலி. ஆனால் இவள் ஆயுள் தண்டனை அடைந்து சிறைச்சாலையின் கடினமான வாழ்வில் பல ஆண்டுகளை கடந்துவிட்டு வாழ்க்கையின் உணர்வுகள் தோய்ந்து உற்சாகம் இழந்து காய்ந்து தோய்ந்து போய்விட்டிருக்க வேண்டியவள் கம்பீரமானதொரு அழகுடன் இளமை அழியாது மெருகூட்டின செப்பு சிலை போல் பளபளவென்று இருக்கிறாளே. என்ன அதிசயம்! அப்பா செய்த தவறுக்கு இந்த அழகுதான் காரணமோ? நீ ஏகாம்பரம் அவர்களின் மகள் ரம்யா தானே? எடுத்த எடுப்பிலேயே அவள் கேட்டதும் ரம்யா திடுக்கிட்டு போனாள். கொஞ்ச நாளைக்கு முன் அண்ணா சாலையில் ஒரு கடை முன்னால் நீ நம்பிக்கை பத்திரிகை நிருபரோடு பேசிக்கொண்டிருந்த போது பார்த்திருக்கிறேன். நீ யாருன்னு அந்த பையன் எனக்கு சொன்னான். உள்ளே வா. உன்னை தெருவில் தான் முதலில் பார்த்தேன் என்பதற்காக வாசலில் வச்சு பேசி அனுப்ப விரும்பவில்லை. மேலும் நீ பேச வந்திருக்கும் விஷயம் ரொம்ப அந்தரங்கமானது, நம்மை பற்றினது இல்லையா? கோபம் ஏளனமாக இனம் காண முடியாத குரலில் கேட்ட சௌதாமினியை உற்று பார்க்க கூட ரம்யாவுக்கு பயமாக இருந்தது. படு புத்திசாலியாக இருக்கிறாளே, இவளிடம் எப்படி பேசி சமாளிக்கப் போகிறோம் என்ற பயம் உடல் முழுவதும் பரவி கொண்டது. இதயம் வாயுக்குள் வந்துவிட்ட உணர்விலே பதட்டமாக அவளை பின்தொடர்ந்து பங்களாவின் முன்னறைக்கு சென்றாள். வடிவேலு, கடைக்கு போய் இந்த லிஸ்டில் இருக்கிற ஜாமான்களை வாங்கிட்டு வா. உத்தரவிட்டபடி ஒரு காகிதத்தில் என்னவோ பரபரப்பாக எழுதி தன் இடுப்பில் இருந்த பர்சில் இருந்து 10 ரூபாய் தாளை இழுத்து அவனிடம் கொடுத்தாள். தாம் பேசும்போது வேலையால் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் அனுப்பிவிட்டேன். அப்படி உட்கார். அதட்டிவிட்டு சௌதாமினி ஒரு சோபாவில் சாய்ந்து கொண்டாள். ரம்யா மெல்ல அவள் எதிரே உட்கார்ந்து கொண்டாள். மேலும் கீழும் தன்னை வெறித்து பார்த்த சௌதாமினியிடம் பேச அவளுக்கு நிறைய துணிவு தேவைப்பட்டது. தொண்டையை செருமிக் கொண்டாள்.
அப்பாவுக்கு நீங்கள் எழுதியிருந்த கடிதத்தை தற்செயலாக நான் பார்க்க நேரிட்டது. அப்பொழுதுதான் மேலே பேச முடியாது. ரம்யா அவள் முகத்தை பரிதாபமாக பார்த்தாள். உனக்கு ஒரு சின்னம்மா இருக்கிறாள் என்கிற உண்மையை கண்டுபிடிச்சியாக்கும். அப்புறம்? ஏளனமாக சிரித்தாள் சௌதாமினி. ரம்யா முகம் சிவந்து போனாள். நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. பலே, பொல்லாதவளாக இருக்கிறாளே, இவளிடம் எதிர்பார்த்து கொண்டு வந்த காரியம் ஈடேறுமா? எண்ணி கலங்கி போனாள். ஆனாலும் சிரமப்பட்டு துணிவை திரட்டி கொண்டு பேசினாள். உங்கள் பெயரும் மற்ற விவரமும் தான் அதில் இருந்தன. பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட உங்கள் படம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி மை அப்பிக் கொண்டிருந்தது. உங்கள் அப்பா என் மூஞ்சில பூசின கறி போதாது போல பத்திரிகைக்காரர்களும் மசிய பூசி இருந்தார்கள் என்று சொல்றியா? ஏளனமாக சௌதாமணி சிரித்தாள். ரம்யாவுக்கு சட்டென்று மேலே பேச துக்கமாகிவிட்டது. எச்சிலை விழுங்கி கொண்டாள். அன்று அப்பாவின் அலுவலகத்திலிருந்து அழுது வெளிப்பட்ட பெண்மணி நீங்களாக தான் இருக்கும் ஊகித்தேன். மேஜை மேலே நீங்கள் விட்டு போயிருந்த கடிதத்துண்டு என் ஊகம் சரியானது என்று நிரூபித்தது. என்னை உங்களுக்கு கடைத்தெருவில் காட்டி விளக்கம் கொடுத்த அதே நிருபரிடம்தான் உங்கள் முகவரியை கேட்டு வாங்கி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். உங்களை பற்றி நினைக்கும் பொழுது என் மனம் ரொம்ப கஷ்டப்படுகிறது. உங்கள் துயரத்திற்கு என் தந்தையும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் ரொம்ப வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இந்த உண்மை எதிர்பாராத விதமாக எனக்கு தெரிந்தபோது நான் ரொம்ப அதிர்ந்து போய்விட்டேன். இத்தனை தெரிந்து கொண்டு வந்திருக்கிற நீ இன்னும் ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னை விட சில வயது சின்னவனான உன் தம்பி உனக்கு இருக்கிறான் என்கிற சங்கதி உனக்கு தெரியுமா? மின்விசை தாக்கிவிட்டது போன்ற மாபெரும் அதிர்ச்சியில் ரம்யா மௌனமாக விழித்தாள். இவள் சொல்கிறது உண்மையா? அம்மாவுக்கு தெரியாமல் இத்தனையும் மறைத்துவிட்ட அப்பா பயங்கர மனிதன்தான். மார்பு படபடக்க, காதுகள் கபகபவென்று எரிய, வெட்கத்தில் குன்றிப்போய் பேசாது அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறையிலிருந்து வெளிவந்ததிலிருந்து நான் என் மகனை தேடிக்கொண்டு அலைகிறேன். இப்படி என்னை அலைய விட்டு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறவர் உன் தந்தைதான், தெரிந்து கொள். நானும் ஏகாம்பரமும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட சிநேகிதம் அந்த அலுவலகத்திலிருந்து உன் தந்தை உத்தியோக உயர்வை நாடி வேறு நிறுவனத்தில் சேர்ந்த பின்பும் தொடர்ந்து கொண்டு போனது. விரைவில் என்னை மணந்து கொள்ளப் போவதாக அவர் கொடுத்த வாக்கை நம்பி ஏமாந்து மிகவும் நெருங்கி பழகி தாய்மை அடைந்து விட்ட போதுதான் ஏகாம்பரம் ஏற்கனவே கல்யாணமானவர், ஒரு குழந்தைக்கு தந்தை என்கிற சங்கதி தெரிந்தது. ஏமாந்து விட்டேன் என்று தெரிந்தும் வேறு வழி இல்லாமல் என் குழந்தையின் வருங்காலம் வசதியாக இருக்கணும் என்று எண்ணி வெட்கத்தை உதறிவிட்டு உன் தந்தையின் வாழ்க்கையில் இந்நிலையில் மற்றொரு தியாக சமூகத்தின் முன் வர துணிவில்லாமல் ஒளிந்து கொண்டு இரகசியமான பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் ஒன்றுமே என் தாயாருக்கு தெரியாது. என் தந்தை செய்த துரோகத்தில் அவங்க எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டவங்களே இல்லை. ரம்யா உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள். அப்பா ரொம்ப கெட்டிக்காரர். ஒரே சமயத்தில் 2 பெண்களை ஏமாற்றிய மாபெரும் வீரன். இப்போ அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவங்களால் தாங்கிக்கவே முடியாது. இந்த அதிர்ச்சியே அவங்க உயிருக்கு யமனாகிவிடும். அதனால் ரம்யா பேச முடியாது தயங்கினாள். துக்கம், அவமானம் இதெல்லாம் போதாது போல எத்தனையோ அதிர்ச்சிகளையும் தாங்கிட்டு நான் இன்னமும் உசிரோடு இருக்கேன். ஏன் தெரியுமா? என் குழந்தைக்காக. ஒரு தாய் தன் குழந்தைக்காக எதையும் தாங்கிக்க முடியும். சட்டுன்னு செத்துட மாட்டாள். ஒரு குழந்தையும் தாய்க்காக எந்த விதமான சிரமத்தையும் பொறுத்துக்கணும் இல்லையா? எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சு விட்டதை நான் என் தாயாரிடமோ என் தந்தையிடமோ துளியும் காட்டிக்கொள்ளலை. மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு மருகி கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா செய்த ஒரு பாதகத்துக்கு ஒரு பாவமும் அறியாத எங்க அம்மாவை நீங்க பழிவாங்க கூடாதுன்னு கேட்டுக்கத்தான் இங்கே வந்திருக்கேன். என் தாயார் நிரபராதி. அவங்களுக்கு இது தெரிஞ்சா அவமானம் தாங்காம உசுர விட்டுடுவாங்க. என் தாயை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன். ஒரு வழியில் நீங்க எனக்கு ஒரு தாய் போல உறவுதான். அதனால கேட்கிறேன். வெட்கத்தை விட்டு உங்களிடம் பிச்சை கேட்கிறேன். விரைவில் எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இந்த சமயம் நீங்க வீட்டுக்கு வந்து பலர் முன்னால் இந்த ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டா எங்க அம்மாவால தாங்கவே முடியாது. கல்யாணம் நின்று போனால் கூட அக்கறை இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு என் தாயின் உணர்வுகள் தான் முக்கியம். அவங்க மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. பேச முடியாது. ரம்யா கண்ணீருடன் உணர்ச்சியின் பிடியில் திணறினாள். நானும் என் பிள்ளையை உயிராக நேசிக்கிறேன். சிறையில் இருந்த இத்தனை ஆண்டுகளும் அவனை பார்க்க முடியாத நிலையில்
மனதில் கொண்ட கற்பனையிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் குழந்தையை ஆளாக்கி தருவதாக வாக்கு கொடுத்த உன் அப்பா அதிலும் என்னை ஏமாற்றிவிட்டு உன் தம்பியை ஒரு அனாதை ஆசிரமத்தில் தள்ளிவிட்டிருக்கிறார். அதற்கென்ன சொல்ற? ரம்யா மீண்டும் அதிர்ந்து போனாள். இந்த அப்பா இப்படி ஒரு கிராதகனா? கடவுளே, அப்பா மேல உங்களுக்கு இருக்கும் ஆத்திரமும் கோபமும் நியாயமானவைதான். ஆனால் அதற்காக எங்க 2 பேரையும் நீங்க தண்டிக்க கூடாதுன்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தழுதழுத்தாள் ரம்யா. அவளது கண்கள் கலங்கி போயின. உன்னை பார்த்தப்போ நான் பொறாமைப்பட்டது உண்மை. நீ இங்கே வசதியா வாழும்போது என் மகன் எங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கானோ என்று வயிறெறிந்தேன். ஆனால் இப்போ உன்னை பார்க்கும் பொழுது, நீ இப்படி அன்பா பேசுறத கேட்கும்போது என் மனம் மாறிப்போய் விட்டது. என் கௌசிக்கும் உன்னை போல சாயலில் இருப்பான் என்று ஒரு நம்பிக்கை. அதனால உன் மேலே எனக்கு ஒரு பரிவு ஏற்பட்டிருக்கு. கள்ளத்தனமாக வாழ்ந்து ஒரு பிள்ளைக்கு தாயாகிவிட்ட ஒழுக்கம் கெட்டவள், ஆயுள் தண்டனை அடைந்து சிறையிலிருந்து வெளிவந்த மாஜி கைதி, இப்போ நான் கையில் காசில்லாமல் பிள்ளையை தேடிக்கொண்டு அலையும் ஒரு பைத்தியக்காரி, சமூகத்திலே எந்தவித அந்தஸ்தும் இல்லாத ஒரு பாவப்பட்ட ஜீவன். ஒப்புக்கிறேன். ஆனால் நானும் ஒரு தாய், ஒரு வழியில் உனக்கும் தாய். அந்த நிலையில் என் மகளின் வாழ்க்கையில் மண்ணை போட நினைக்கும் அளவு ஒரு பாதகி அல்ல. என் கௌசிக் நல்லா வாழணும்னு நினைக்கிற அதே தாயுள்ளம் நீயும் நல்லா வாழணும் தான் நினைக்கிறது. சின்னம்மா, உண்மையாகவா சொல்றீங்க? கண் இமைகளை தாண்டி கன்னங்களில் முத்தாக உதிர்ந்த கண்ணீரை சமாளிக்க முடியாது உணர்ச்சி வசப்பட்டு போன ரம்யா ஓடிச் சென்று அவளது கரங்களை பற்றி கொண்டாள். முகத்தில் சேர்த்து கொண்டு விசும்பி அழுது விட்டாள். சௌதாமினி மெல்ல தன் கரங்களை விடுவித்து கொண்டாள். மகராசையா இரு. சத்தியமா சொல்றேன், நாளைக்கே என் பிள்ளை எனக்கு கிடைத்து விட்டால் நான் சென்னையிலிருந்து உங்கள் எல்லோர் பார்வையிலிருந்தும் வெகு தூரம் போய்விடுவேன். உன் அப்பா மேல நான் கொண்டிருக்கிற ஆத்திரம் அடங்கி போய்விடும். உங்கள் வாழ்க்கையில் புகுந்து ஒரு காலம் குழப்ப மாட்டேன். என்னை நம்பு. அதற்கு மேல் அவள் பேச தயாராக இல்லை என்பதை உணர்ந்த ரம்யா லேசாகிவிட்ட மனதுடன் விரைவாக வெளியேறி காரை கிளப்பினாள். சாலையை நோக்கி திரும்பி வேகமாக மறைந்து போன காரை சிறிது நேரம் பார்த்து நின்ற சௌதாமினியின் மனம் உணர்ச்சி வசத்தில் கனத்தது. ரம்யாவைப் போல கௌசிக்கும் தாயன்பு உடையவனாக இருப்பானா? தாய் என்று அவளை மதிப்பானா? அல்லது அல்லது குமுறியபடி நின்று கொண்டிருந்தாள். சுமதி நர்சிங் ஹோமின் 2வது தளத்தில் வராந்தாவை இந்த 10 நாட்களில் 100 தடவைக்கு மேல் ரிஷி நடையால் அளந்து விட்டிருந்தான். காலை மாலை பகல் உணவின் பொழுது ஒரு 10 நிமிஷம் என்று தனராசனை தினமும் 3 வேளைகள் தப்பாது சென்று கவனித்துவிட்டுத்தான் போய்க் கொண்டிருந்தான். ஆஸ்பத்திரிகளுக்கு காலை வேளையில் விஜயம் செய்ய அவனுக்கு கட்டோடு பிடிக்காது. வராந்தாவில் கிடக்கும் பெஞ்சில் உட்கார விடாது வாளியும் துடைப்புமாக தரையை கழுவும் அவசரத்தில் பெஞ்சுகளை நகர்த்தி ஆளை விரட்டுவான். பாதணிகள் சப்திக்க நர்சுகள் இங்கும் அங்கும் குறுக்கே பறந்த வண்ணம் இருப்பார்கள். கிர் என்று காதை கிழிக்கும் ஓசையுடன் நகர்ந்து கொண்டிருக்கும் டிராலி தட்டுகளிலிருந்து எழும்பும் நாலாவித மருந்துகளின் வாசனை, மூடிய மரத்தட்டில் நோயாளிகளுக்கு எடுத்து செல்லப்படும் உணவிலிருந்து வீசும் ஒரு தனி மனம், இவைகள் அவனுக்கே நோய் வந்துவிட்டது போன்ற உணர்வை கொடுத்து ஒரு சில நிமிஷங்கள் திகைக்க வைத்துவிடும். அழுகை, ரத்தம் கொட்டி கிடக்கும் விபத்து நடந்த இடம், பிரபலஸ்தர் வீட்டு திருமண வைபவம், மிக பிரபலமானவரின் மரண ஊர்வலம், ஆடல் பாடல் எல்லாவற்றையும் தனித்த ஒரு உணர்வுடன் அணுகி விஷயங்களை நேரில் கண்டபடி பத்திரிகைக்கு வழங்க வேண்டிய பொறுப்பான தொழிலாயிற்றே அவனது வேலை. இதில் வேண்டுதல் வேண்டாமை என்று ஒதுக்க முடியாதே. அன்று காலை வெறும் காஃபியுடன் சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பியிருந்தான். பகல் உணவுக்காக அடையாறு பங்களாவிற்கு போக அவன் விரும்பவில்லை. சௌதாமினி பொறுமையாக மரகதம்மாளின் அழைப்புக்காக காத்திருந்தாள். அவனிடம் எதுவுமே கேட்கவில்லை. ஆனால் அவள் கண்களில் தெரிந்த தவிப்பு அவன் மனதை உறுத்தியது. சில நாட்களாக சிந்தாரிப்பேட்டை சுப்புநாயக்கன் தெருவை மறந்து ஒதுக்கிவிட்டிருந்தும் நெஞ்சை நெருடியது. கதவை யார் தட்டினாலும் பரபரப்புடன் வந்து திறந்து பார்த்து பங்காரம்மாள் ஏமாந்து போய்விடுவாங்களே. அவங்க கையால் சமைத்த உணவை சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்று. அவனை கண்டதும் மகிழ்ச்சி தாங்க முடியாமல் தட்டில் சாதமும் குழம்பும் பரிமாறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து உபசரிப்பாங்களே நினைத்து நெஞ்சு நெகிழ்ந்தவனாக காலை 8 மணி அளவில் நர்சிங் ஹோமின் 2வது தளத்தில் நின்ற லிப்டிலிருந்து வராந்தாவிற்குள் புகுந்தான் ரிஷி. காலை வேளையில் வார்டுகளை சுற்றி பார்க்க புறப்பட்டிருந்த டாக்டர் பட்டாளம் 3ஆம் எண் அறையில் நின்று வெளிப்பட்டது. பெரிய டாக்டரின் முகத்திலே பெரியதொரு சிரிப்பை கண்டதும்
சிறிது துணிவுடன் அந்த கூட்டத்தை அணுகினான். மிஸ்டர் தனராசன் உடல்நிலை ரொம்ப தெளிவடைந்திருக்கிறது. இதே நிலையில் இருந்தால் இன்னும் சில நாளில் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். இப்போ கொஞ்ச நேரம் அவரோடு பேசலாம். புன்னகைத்தபடி டாக்டர் விரைந்தார். மார்பு படபடக்க 3ஆம் எண் அறையை நோக்கி நடந்தான். அந்த அறையில் நின்று கடைசியாக வெளிப்பட்ட ஒரு நர்ஸ் அவனை கண்டதும் சற்று நின்றாள். தனராசனின் உறவுக்காரர் நீங்கள்தானே? அக்கறையுடன் விசாரித்தாள். ஆமாம், ஏன் கேட்குறீங்க? ரிஷி பற்கள் பளிச்சிட புன்னகைத்தான். ராத்திரி டியூட்டி நான் தான் செய்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஆஃப் கிடைக்கும், போயிடுவேன். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது நல்லதா போச்சு. ராத்திரி 10 மணி இருக்கும். தனராசன் முழிச்சிட்டு எழுந்து உட்கார்ந்தார். ரசம் சோறு திங்கணும் போல இருக்கு, உடனே கொண்டான்னு அடம் பிடிச்சார். டியூட்டி டாக்டரை கூப்பிட்டு காட்டினேன். பரவாயில்லை, கேட்டதை கொண்டு வந்து கொடு, சாப்பிடட்டும் என்றார். அவர் சாதத்தில் ரசத்தை ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டு ஒரு பிடி பிடிச்சாரே பார்க்கணும். நான் அசந்து போயிட்டேன். பிறகு நொடிக்கு 100 விசைமணியை அடித்து என்னை கூப்பிட்டு கதையோ பேச தொடங்கி விட்டார். தூக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சோம். இப்போ விடிகாலையில் எழுந்து உட்கார்ந்து இட்லி சாம்பார் கொண்டான்னு அதட்டி கொண்டிருந்தார். 10 நாளைக்கு முன்னாடி கிழிச்ச நாரா கிடந்த கிழவரா இவர்னு எனக்கே ஆச்சரியமாயிட்டது. அத்தனை பேச்சு, அவ்வளவு தெம்பு. நர்ஸ் சிரித்தாள். ரிஷி திடுக்கிட்டு போனான். தனராசன் கதை அளந்தாரோமே. உணர்ச்சி குழப்பத்திலே அவனிடம் சொல்ல விரும்பிய விஷயங்களை அவளிடம் சொல்லி தொலைத்து விட்டாரோ? பாவி மனுஷன். ஏடா கூடமாக செய்து விட்டிருந்தால்? ஆமாம், என்ன கதை சொன்னார்? பற்கள் பளிச்சிட மெல்லியதாக புன்னகைத்தான். தூக்கம் வராமல் இருக்க நடுநடுவே ஒழிஞ்ச போது படிக்க கையோடு கொண்டு வந்த என் புத்தகத்தை சீருடை பையிலே வச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னு கேட்டார். கதை புஸ்தகம்னு சொன்னேன். இதெல்லாம் கதையா? அந்த காலத்தில் நான் சின்னவனா இருக்கச்ச ஒரு திருவிழா கடையில் தடிமனான ஒரு புத்தகத்தை வாங்கினேன். விக்ரமாதித்தன்னு கதைன்னு பேர். அது பெரிய எழுத்து. என்கிட்ட இப்போவும் வீட்டில் இருக்கு. உடம்பு சரியானதும் உனக்கு படிக்க கொடுக்குறேன். அதில் ஒரு வேதாளம் வருது பாரு. அது முருங்கை மரத்தில் போய் ஏறிக்கொண்டு விக்ரமாதித்த ராஜனுக்கு தண்ணி காட்டுறது. ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு போர் அடிச்சிட்டார் கிழவர். நல்ல வேளை, 1001 இரவுகள்னு பிரபலமான அரபு கதைகளை ஆரம்பிச்சிருந்தா உங்கள் பாடு சங்கடமாக இருக்கும். ரிஷி சிரித்தபடியே நகர்ந்தான். கதவை மெல்ல திறந்து எட்டி பார்த்தவனுக்கு ஒரே வியப்பு. காலை பலகாரத்தை முடித்து கொண்டு தனராசன் தலையணை மீது சாய்ந்த வாக்கில் படுக்கையில் உட்கார்ந்திருந்தான். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் தனராசன்? என்ன தெரியுதா? கேட்டபடி நாற்காலியை இழுத்து அருகில் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். மூச்சை அடைத்த அழுக்கு வாசனைக்கு பதில் இப்பொழுது கிழவனிடமிருந்து தாழம்பு பவுடரின் மனம் கமாலித்தது. சுத்தமான உடையில் வெளியேறின்ற விரிப்பின் மீது நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த கிழவன் எப்படி மாறிவிட்டிருந்தான்? ஒட்டி கிடந்த தாடைகளில் லேசாக சதைப்பிடிப்பு தெரிந்தது. நல்ல நிறைவுடன் இருக்கிறான் என்பதை கண்களின் தெளிவு தெரிவித்தது. ரிஷிக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது. மெல்ல பேச்சு கொடுத்து கதையை கிழவனிடமிருந்து கழற்றி விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். உன்னை தெரிகிறதான்னு தானே கேட்குற? ஒரு தடவை பார்த்தா போதும். நான் லேசில் மறக்க மாட்டேன். 2 நாளாவே உடம்பில் லேசாக தெம்பு வர ஆரம்பிச்சிட்டுது. நீ வர்றதையும் போகிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்லா தெம்பு வரட்டும், பேசலாம்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். படபடவென்று தன் நெஞ்சு துடிப்பதை உணர்ந்தான் ரிஷி. ஆவலை மெல்ல அடக்கி கொண்டான். டாக்டர், நர்ஸ் எல்லாரும் வந்து போயிட்டாங்க. 11 மணி வரை யாரும் உள்ளே வரமாட்டாங்க. நீங்கள் நிதானமாக சொல்லலாம். நான் குறிப்பெடுத்துக்கிறேன். எழுந்து சென்று கதவை சாத்திவிட்டு பையிலிருந்து நோட்டு, புத்தகம், பேனா 2ஐயும் எடுத்துக்கொண்டு அருகில் வந்து உட்கார்ந்தான். உதட்டை நாவால் தடவிக்கொண்டு லேசாக இருமி விட்டு கிழவன் இன்னும் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். அவனது கண்கள் பளபளத்தன. எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்க. உனக்கு ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு இன்னும் ஒரு முக்கிய உதவி தேவை. திடுக்கிட்டு போனான் ரிஷி. கிழவன் கணிசமானதொரு தொகைக்கு இப்படி அடி போடுகிறானோ? சௌதாமினி என்கிற அந்த பெண் இப்போ எங்கே இருக்கு? அதை நான் பார்க்கணும். கொஞ்சம் பேசணும். உதவி செய்ய முடியுமா? முதல்ல நீங்கள் சொல்ல போவதை கடிதத்தில் எழுதியிருந்த சங்கதியை என்னிடம் சொல்லி முடியுங்கோ. அதுக்காகத்தானே எங்கள் பத்திரிகையின் அதிபர் உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கார். சற்று கண்டிப்பாகவே பேசிய ரிஷி பேனாவை கையில் எடுத்துக்கொண்டான். நான் வாக்குக்கு கட்டுப்பட்டவன். இந்த பூட்டுக்கு பிழைச்சிட்டேன்.
ஆனால் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை பேசணும். அதற்கு விரைவாக ஏற்பாடு பண்ணுறேன். முதல்ல எனக்கு சொல்ல வேண்டிய சங்கதிகளை சட்டுன்னு சொல்லி முடியுங்கோ அதட்டினான் ரிஷி. சுமார் 15-16 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனாலும் எப்போ நினைச்சு பார்த்தாலும் என் மனசுல எல்லாம் சினிமா படம் ஓடுற மாதிரி ஒன்று பின்னால ஒன்றா ஓடி வருது. அப்போ நான் ஹோட்டல் பங்கஜா என்கிறதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நுங்கம்பாக்கத்தில் வில்லேஜ் ரோட்டில் நேரே போனால் சேத்துப்பட்டுக்கிட்ட ஒரு சின்ன ரயில்வே கேட் வரும். அதுக்கு அப்பால் இடது பக்கம் திரும்பினா ஒரு பெரிய சாலை வரும். அதில் தான் ஹோட்டல் பங்கஜா ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே இருந்தது. இப்போ அந்த இடம் பூரா மாறிட்டது. ஹோட்டல் பங்கஜா அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க தங்க கட்டினது. பிறகு நம்மளவங்க எடுத்து நடத்தினாங்க. கீழே பெரிய வரவேற்பறை, ஆஃபீஸு, குசினி ஜாமான் அறை அப்படின்னு இருக்கும். மேலே கம்பியில்லா ஜன்னல் வச்சு பெரிய அறைகள் வரிசையாக இருந்துச்சு. பெரும்பாலும் ரொம்ப வசதியானவங்க தான் வந்து தங்குற பழக்கம். அந்த ஹோட்டலிலேயே பல வருஷம் நான் வேலை பார்த்தவன். கொஞ்ச நாளில் ஓய்வு எடுத்துக்கிட்டு ஊருக்கு திரும்பலாம்னு யோசிச்சுட்டு இருந்த போது தான் அந்த சங்கதி நடந்தது. அந்த ஹோட்டலில் பிரபல தொழிலதிபர் முருகதாஸ் அடிக்கடி வந்து தங்குற பழக்கம். ஆசாமிக்கு வயசு 50க்கு மேலே இருக்கும். கோட்டும் சூட்டுமா, கத்த மீசையுமா, பார்க்க கம்பீரமாக இருப்பார். ஆனால் அவரை பற்றி எங்கள் ஹோட்டல் பசங்க ரொம்ப கிசுகிசுப்பாங்க. அவருக்கு எல்லாவித கெட்ட குணங்களும் உண்டுன்னு எனக்கு தெரியும். எங்கள் ஹோட்டலும் ஒரு மாதிரியானது தான். ஆனால் நாங்கள் யாரும் எதையும் கண்டுக்கிறதில்ல. முருகதாஸுக்கு பெங்களூர்ல பெரிய வியாபார நிறுவனம் இருந்தது. சென்னையிலும் மற்ற இடங்களிலும் அவருக்கு கிளை ஸ்தாபனங்கள் இருந்துச்சு. வீடு பெங்களூரில் தான் இருந்தது. ஆனால் அடிக்கடி சென்னைக்கு வருவார். எங்கள் ஹோட்டலில் தான் தங்குவார். திரும்பும் பொழுது எங்களுக்கெல்லாம் நல்ல டிப்ஸ் கொடுப்பார். நானும் அவரை நல்லா கவனிச்சுக்கிற வழக்கம். அன்று சாயங்காலம் நான் அவர் அறையை மேற்பார்வை செய்ய போனேன். படுக்கை விரிப்பை மாற்றினாங்களா, குடிக்க தண்ணி வச்சாங்களா, இதுகளை கவனிச்சுட்டு ராத்திரி அவர் என்ன சாப்பாடு வேணும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு பார்த்து தயார் செய்ய சொல்ல அந்த அறைக்கிட்ட போனேன். உள்ளே விளக்கு எரிஞ்சு கொண்டிருந்தது. எட்டி பார்த்தேன். முருகதாஸ் யாரோடையோ பேசி கொண்டிருந்தார். கதவு ஒருக்கிழிச்சிருந்தது. தயங்கிக்கிட்டு வெளியே நின்றுட்டேன். அப்போ முருகதாஸ் பேசினது கணீர்னு கேட்டது. ஏகாம்பரம், அன்னைக்கு உன்னோட ரேஸ் கோர்ஸில் பார்த்தேனே ஒரு அழகியை, அவ யாரு, பேர் என்ன? நீ கூட சின்ன வீடு வச்சுக்க தொடங்கிட்டியா? ஹின்னு சிரிச்சார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவள் பெயர் சௌதாமினி. அவள் ஸ்டெனோவா வேலை பார்க்குற ஆஃபீஸில் நானும் மேனேஜராக இருந்தப்போ நெருக்கம் ஏற்பட்டது. அது இப்போவும் தொடர்ந்து கொண்டிருக்குன்னார் மற்றவர். அவ்வளவுதானே? அவளை எனக்கு அறிமுகம் செய்து வைக்க உனக்கு ஆட்சேபனை இருக்காது. அதனால் அவளை நாளைக்கு இங்கே கூட்டி வர முடியுமா? ஹின்னு முருகதாஸ் பேயோட்டம் சிரித்தார். சௌதாமினிங்கிற பெயரை கேட்டதும் எனக்கு அங்கிருந்து நகர முடியல. கொஞ்சம் சுவரோடு ஒட்டி கொண்டு நின்னபடி உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது சுலபமான காரியமில்லை. புரியும்படி சொல்கிறேன். என்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசையோட என்னோட நெருங்கி பழக ஆரம்பிச்சா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சும் விலக முடியாமல் ஒரு வகை ஒப்பந்தத்தில் என்னோட ஒட்டி கொண்டிருக்கான்னார் ஏகாம்பரங்கிற அந்த ஆள். இன்னும் சுலபமாக போயிட்டது. உனக்கு தேவையில்லாத சரக்கு இந்த பக்கம் தள்ளி விட்டுடு. சௌதாமினி எத்தனை அழகான பேரு. நீங்கள் நினைக்கிற வகையை சேர்ந்தவள் அல்ல அவ. அவள் வேங்கைப்பட்டிங்கிற கிராமத்தில் வளர்ந்த ஒரு கௌரவமான குடும்பத்து பெண் அவ. வாதியார் வைத்தியலிங்கம்னா தெரியாதவங்க அந்த ஊர்லேயே கிடையாது. அவரோட பேத்தி படித்தவ, ரொம்ப புத்திசாலி, கோபக்காரி. அவ தாத்தாவுக்கு கூட எங்களது உறவு இன்னமும் தெரியாத ரகசியம். அதனால் இது சாத்தியப்படாத சங்கதின்னார் ஏகாம்பரம். ஏகாம்பரம், இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அவளை சந்திச்சாகணும். நாளை இரவு 9 மணிக்கு இங்கே வர ஏற்பாடு செய். நீ என்னோடு சேர்ந்து தொடங்க விரும்புகிற வியாபாரத்தில் ரொம்ப லாபம் அடைய போகிற. அதை நினைச்சு பாருன்னார் முருகதாஸ். அப்படி நீங்கள் ஒரே முட்டை கோபிச்சுக்க கூடாது. என்னால் ஒரு காரியம் செய்ய முடியும். நானும் அவளும் ரகசியமான பல இடங்களில் சந்திக்கிற வழக்கம். நாளை இரவு 9 மணிக்கு அவள் இங்கே வரணும். நான் இந்த அறையில் இருப்பேன்னு சொல்லி வைக்கிறேன். எப்பவும் நான் தங்கும் அறைகளின் விளக்கை அவள் வருமுன் அணைச்சு விடுவேன். அவள் கதவை திறந்து கொண்டு வருவா. பிறகு சமாளிக்கிறது உங்கள் பொறுப்பு அப்படின்னார் ஏகாம்பரம். நாளை இரவு 9 மணிக்கு அவளை இங்கே வர ஏற்பாடு பண்ணிவிடு. அதுக்கு பிறகு என் சாமர்த்தியத்தை நீ புரிஞ்சுக்குவ. ஹின்னு முருகதாஸ் சிரிச்சார். உடல் சில்லிட்டு போன நான்
நீண்ட நேரம் நிற்க பயந்து வராந்தாவின் கடைசி ஓரத்துக்கு ஓடிவிட்டேன். அந்த பாவி ஏகாம்பரம் என்னை தாண்டி அந்த வழியாக போனபோது அவன் மேல் பாய்ந்து கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வந்தது. தனராசன் சொல்லி முடித்தான். பெரியவரே, உங்களுக்கு ஏகாம்பரத்து மேல ஏன் ஆத்திரம் வரணும்? முருகதாஸுக்கு பெண் சபலம் உண்டுன்னு உங்களுக்குத்தான் தெரியும்னு ஜாடையா சொன்னீங்களே. ரிஷி கேட்டதும் தனராசன் இன்னும் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்தான். கோபத்துடன் அவனை வெறித்து பார்த்தான். அவசரப்படறியே, நான் ஆத்திரப்பட்டதுக்கு காரணம் இருக்கு. நான் வேங்கைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவன். அந்த சௌத்தாமணி எங்க ஊர் பெண். வாத்தியார் வைத்தியலிங்கம் எங்களுக்கு வேண்டியவர். அவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையெல்லாம் உண்டு. ஒரு வழியில் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டவன். இருமி கொண்டு மேலே பேச முடியாதவனாக மூச்சு இறைக்க தனராசன் தலையணை மீது சாய்ந்து கொண்டான். ரிஷி எழ முயன்றதை கண்ட தனராசன் அவன் கையை பிடித்து கொண்டான். நர்ஸை கூப்பிட வேணாம், அவங்களும் மனுஷிதானே. சில சமயம் அவசரத்தில் மறந்துருப்பாங்க. இப்போ பாருங்க, அந்த அம்மாவே அவசர அவசரமாக ஓடி வருவாங்க. சொல்லி முடிக்கும் முன்பே நர்ஸ் பரபரப்பாக அறைக்குள் ஓடி வந்தாள். மருந்து கொடுக்காம போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. மருந்தை கிளாஸில் ஊற்றி நீருடன் கலக்கி அவன் வாயில் ஊற்றினாள். மறுகணம் தள்ளுவண்டியுடன் புயலாக வெளியேறிவிட்டாள். நெஞ்சை நீவி விட்டு கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட தனராசன் மேலே பேசத் துவங்கினான். இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேட்டு எழுதிக்கோ. உட்காரு தம்பி. கிழவன் திணறினான். நோட்டு புத்தகமும் கையுமாக ரிஷி ஆவல் பதைப்பு என்ற உணர்ச்சிகளுக்கிடையே கிழவன் வாயையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். மறுநாள் எனக்கு இரவு டியூட்டி. அப்படி தானாகவே அமைஞ்சு போனது. பல விஷயங்களுக்கும் நல்லதாக போயிட்டது. இல்லைன்னா டியூட்டி நேரத்தை ஏன் மாற்றிக்கிட்டேன்னு பிற்பாடு ஏற்பட்ட சிக்கலில் போலீஸுக்கு பதில் சொல்ல வேண்டி இருந்திருக்கும். கண்குத்தி பாம்பா மாடி அறைகளை கவனித்தேன். முருகதாஸ் இருக்கிற அறையை பல தடவை போகிறப்ப வர்றப்ப நோட்டம் விட்டேன். மனுஷன் சுகமாக ஒரு சோபாவில் சாஞ்சிக்கிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு சமயம் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்தான். எதுக்காக இப்படி சிரமப்பட்டீங்க? பேசாமல் சௌத்தாமணி அம்மாலையே தேடி விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கலாமே பெரியவரே. ரிஷி இடைமறித்தான். மருந்தின் வேலையால் தனராசன் சற்று தெம்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கோபமாக அவனை பார்த்தான். உதடு துடிக்க கண்களால் வெறித்தான். பத்திரிக்கையில் எழுதுற, ஆனால் உனக்கு யோசிக்க தெரியலையே தம்பி. சௌத்தாமணியை சின்ன வயசில் பார்த்தது. இப்போ அது பெருசாக வளர்ந்துருக்கும். அப்படியே ஏதோ அடையாளம் வச்சு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் அவங்க விலாசம் வேணாமா? ஏகாம்பரங்கிறவன் பேசினதுலேருந்து அந்த பெண்ணை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். கிராமத்திலேருந்து இங்கே வந்து ரொம்ப காலம் ஆயிட்டுது. எப்படி எச்சரிக்கை செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி ஹோட்டல் ரிசப்ஷன் வழியாக மாடி அறைக்கு போக போகிற சௌத்தாமணியை எப்படியோ இனம் கண்டு உஷார்படுத்தினுங்கிறது தான். அதேபடி அந்த அம்மா மட்டும்தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியும் பெரியவரே? எங்களை தாண்டித்தானே போக வேணும். அப்போ சட்டுன்னு பிடிக்கலாம்னு நினச்சேன். இது மாதிரி சந்திப்புகள் பலத்த முன்னேற்பாடு எச்சரிக்கையோடு இருக்குமே. அதனால் ரிசப்ஷனில் கேட்டுக்கிட்டு தான் மாடி அறைக்கு போகணும்னு கட்டாயம் இல்லையே. சரியான கேள்வி கேட்டீங்க. அன்னைக்கு மாடியில் 4 அறையில் முருகதாஸ் தங்கின அறை தவிர மற்ற 3லையும் ஒருத்தர் மாநாட்டு பிரதிநிதி, மற்ற 2 பேர் வியாபாரிங்க. அவங்க 3 பேருமே பாதி ராத்திரிக்கு மேல் தான் திரும்புறதா சொல்லிவிட்டு ரிசப்ஷனில் சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பெண் பிள்ளை விஷய ஈடுபாட்டு ஆசாமி இந்த முருகதாஸ் ஒருத்தர் தான். எனக்கு அங்கு வர்றவங்களை பற்றி கொஞ்சம் விவரம் தெரியும் தம்பி. அதனால் அன்னைக்கு வரப்போகிற பெண் ஒரே ஒருத்தி, 25 வயசு மதிக்கத்தக்க பெண். ஒத்து பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சு விஷயத்தை சொல்லி எச்சரிக்கை செய்திடணும்னு துடிப்பாக இருந்தேன். நெஞ்சில் ஒரே படபடப்பு. நேரம் ஏறிக்கிட்டே போச்சு. அந்த பெண்ணை காணும். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு. அந்த ஹோட்டலில் பின்பக்கம் வேலைக்காரங்க ஏறி இறங்க ஒரு படி உண்டு. சில சமயம் வாடிக்கைக்காரங்க அந்த வழியை உபயோகிப்பாங்க. ஒருவேளை அப்படியும் வந்திருக்குமோ? பரபரப்பாக மாடி பக்கம் போனேன். மெதுவாக சுற்றுமுற்றும் ஓட்டமிட்டேன். நல்ல காலம், யாரும் என்னை பார்க்கல. மெதுவாக பூனை மாதிரி முருகதாஸ் அறை வாசலில் வந்து நின்னேன். கதவு ஒரு கிழிச்சு வச்சிருந்தது. அப்பா, இன்னும் அந்த பொண்ணு வரல. ஒன்று செய்வோம். சும்மா உள்ளே போய் ஏதானும் கேட்குறாப்புல நேரத்தை போக்கிக்கிட்டு கதவை தோள்பட்டையால் தள்ளிட்டு மின் விளக்க போட்டேன். தூங்குறீங்களா சார்? ஏதாச்சும் குடிக்க கேட்டபடி திரும்பின என் உடல் முழுசும் ஆடிப்போய் பயத்தால் உறிஞ்சு போச்சு. ரத்த வெள்ளத்தில் கண்ணை மூடியபடி படுக்கையில் கிடந்தார் முருகதாஸ். கலகலன்னு அவர் நெஞ்சில் ஒரு சத்தம்.
எனக்கு கை கால் உதறல் எடுத்துட்டுது. அதே சமயம் சரசரன்னு எதிரி ஜன்னல் திரை சீலை அசைஞ்சு முழி பிதுங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன். கம்பி இல்லாத ஜன்னல் வழியா லாவகமா ஒருத்தன் இறங்கிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன பார்த்துட்டான். அவனை நானும் நல்லா பார்த்தேன். தம்பி, எனக்கு சர்வாங்கமும் ஒடுங்கிட்டது. ஒரு கொலை, அதை செஞ்ச கொலைகாரன், இதை கண்கூடாக பார்த்த சாட்சி நான் தான். இதை அவனும் தெரிஞ்சிட்டானே. நாம மாட்டிக்கிட்டோங்கிற திகில். விளக்கை எப்படியோ அணைச்சேன். பேய் மிரட்டினது போல் பின்பக்க வழியா இறங்கி வேலைக்காரங்க உபயோகிக்கிற கழிவறைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டேன். விடவிடன்னு பயத்தால் நடுங்கியதை சமாளிக்கவும் என் புத்தியை ஒரு நிலைக்கு கொண்டு வரவும் எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. உடம்பு எங்கேயோ பறக்கிறாப்புல பயங்கரமா தெரிஞ்சது. வார்த்தையே வராது மாதிரி தொண்டை காஞ்சி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே என்னை திடப்படுத்திக்கிட்டு வெளியே வந்தேன். முகத்தை கழுவி சீர் செய்து கொண்டு பழையபடி ரிசப்ஷன் பக்கம் வந்தபோது மணி 9 தாண்டி இருக்கணும். அங்கே ஹோட்டல் வேலையாட்கள் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ்ன்னு வார்த்தை அடிபட்டது. குழப்பம், கலவரம். நான் ஏன் பேசுறேன்? ஒன்னும் விஷயம் தெரியாதவனாட்டமா விசாரிச்சு. தெரியாதா? பிரபல தொழிலதிபர் முருகதாஸை கொலை செய்திருக்காங்க. அந்த அறையில ஒரு பொண்ணு கொலைன்னு கூச்சல் போட்டதை கேட்டு எல்லோரும் ஓடி போய் பார்த்தாங்களாம். போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க. மேஜை துடைப்பவன் விவரிச்சான். பெண்ணா? ஐயோ, நான் கழிவறையில் புகுந்த சமயம் சௌதாமினி மாடிக்கு போயிருக்கணும். ஏகாம்பரத்தோட ஏற்பாட்டின்படி சௌதாமினி மாடிக்கு வந்திருக்கா. இனி என்ன பையன்? நான் மனசுக்குள்ளேயே கதறினேன். காரியம் மிஞ்சி போயிட்டது. எல்லோரும் மாடி அறைக்கு போனப்போ நானும் கூடவே ஓடி போய் பார்த்தேன். சௌதாமினி அந்த வைத்தியலிங்கத்தின் மூக்கு முகவாய் அச்சாக கையில் கரைபடிந்த கத்தியோட அதிர்ச்சியில் அலங்கோலமா நின்றுட்டு இருந்தா. அப்புறம் நடந்த கதை தான் பத்திரிக்கையில வந்துருச்சே. கிழவன் நிறுத்தினான். பெரியவரே, நீங்க வைத்தியலிங்கத்துக்கு நன்றி கடன் பட்டவர்னு சொன்னீங்க. அதனால அந்த பெண்ணை எச்சரிக்கை செய்ய ஆவலா இருந்தீங்க. சரி, கொலை செஞ்சது வேறு ஒருத்தன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க ஏன் போலீஸ்ல உண்மையை சொல்லி அவங்கள காப்பாற்ற முயற்சி செய்யல? கேட்டான் ரிஷி விசனமாக. செஞ்சிருக்கலாம். எங்க அக்கா மகன் மேலே படிக்க பட்டணத்துக்கு அனுப்பி உதவி செஞ்சவர் வாத்தியார் வைத்தியலிங்கம் தான். அப்புறம் என் அக்கா உடம்புக்கு வந்து ஆஸ்பத்திரியில் கிடந்தபோது 50 ரூபாய் கடனாக உதவி செஞ்சவரும் அவர் தான். எங்கள் அக்கா செத்த பிறகு கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவாக இருந்த என்னை பார்த்துட்டு, நீ பட்டணத்துக்கு வேலைக்கு போக போகிறதா கேள்விப்பட்டேன், போய் சம்பாதி, உனக்கு முடிஞ்ச போது கடனை அடைச்சிடுன்னு சொன்ன பொன்னியும் ஆவார். அவர்கிட்ட பட்ட கடனை எந்த வகையிலையும் அடைக்க முடியாமல் போயிட்டது தம்பி. ஏன் பெரியவரே? எரிச்சலுடன் கேட்டான் ரிஷி. என் உயிர் மேலே ஆசைதான் தம்பி. கொலை செஞ்சவனை அதே ஹோட்டலில் நான் பல முறை பார்த்துருக்குறேன். அவன் மண்ணடியில் இருக்கிற பெரிய ரவுடி, ஒரு பெரிய மனுஷனோட அடியாள். அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னால் என்னையே யமலோகத்துக்கு அனுப்பிட்டுது. தப்பிச்சிடும் சாமர்த்தியசாலி. நான் வாயை திறக்கலை. அதுக்கு வசதியாக எனக்கு லீவோட ஓய்வும் கிடைச்சிது. இங்கே இருந்த ஆபத்துன்னு மெல்ல பம்பாய்க்கு போய் என் அக்கா மகனோட இருந்தேன். அங்கேயும் பயமாக இருந்துச்சு. கல்கத்தா போனேன். கேஸ் முடிஞ்ச விஷயம் பத்திரிக்கையில் பார்த்த பிறகுதான் மெதுவாக இங்கே வந்து நீ பார்த்த அந்த வீட்டை வாங்கிக்கிட்டு இருந்தேன். என் பெஞ்சாதி சீக்காளி செத்து போனான். இப்போ நானும் சீக்காளி. இப்போ மட்டும் திடீர்னு உண்மையை சொல்லணும்னு ஏன் தோணுச்சு பெரியவர? அந்த ரவுடி ரங்கப்பன் ஒரு லாரி மோதி செத்துட்டான்னு பத்திரிக்கையில் படித்தேன். தொலைஞ்சான் பாவின்னு நினச்சேன். அதே சமயம் சௌதாமினி விடுதலையான செய்தியும் படித்தேன். என் மனசு சௌதாமினி பாவம், அது உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். இதை பத்திரிக்கையில் போட்டு ஏகாம்பரத்தின் மானத்தை வாங்கணுங்கிற ஆசையும் கூட இருந்துச்சு. காலம் தாழ்ந்த உண்மை. சம்பந்தப்பட்ட கொலையாளி இறந்துட்டான். தண்டனையை ஏற்றுக்கிட்டு அதன் கொடுமையை அனுபவிச்சுட்டு அந்த அம்மா வெளியே வந்தாயிட்டது. இனிமே ஏகாம்பரத்தை என்ன சாட்சியங்களை கொண்டு அவமானம் செய்ய முடியும்? வெறுப்பாக சிரித்தான் ரிஷி. தம்பி, அந்த பொண்ணு சௌதாமினி கிட்ட பேச ரொம்ப ஆசையாக இருக்கு. ஒரு காகிதமும் பேனாவும் கொடு. என்னால் முடிஞ்சதை எழுதி கையெழுத்து போடுறேன். நான் சாகிறதுக்கு முன்ன அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். அதை நிறைவேற்றுவியா? சொல்லுங்க என்றான் ரிஷி. ஏகாம்பரம்ங்கிற அயோக்கியன் காதலனா நடிச்சு உன்னை ஏமாற்றினதோடு மட்டுமில்லை, உன்னை வஞ்சகமாக ஒரு கொலையிலும் சம்மந்தப்படுத்தி விட்ட பாதகன். நீ நிரபராதிங்கிறது அந்த ஆண்டவன் அறிவார். இங்கே மனிதரில் ஒரே சாட்சி நான் தான் சொல்லணும். இந்த சட்டம், சமூகம், ஊர் உலகம், ஏன் பத்திரிகை உலகம் கூட அவளை குற்றவாளின்னு ஒதுக்கினாங்க. ஆனால் நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன். கோழையா ஓடி ஒளிஞ்சேன். அது உண்மை. ஆனால் அவர் நிரபராதிங்கிறத தெரிஞ்சவன்னு புரிந்து கொண்டால்
அந்த பெண்ணின் துயரத்தின் சுமை கடுகளவாவது குறையாதா? என் பாவமும் தீராதா? உதவி செய் தம்பி. தனராசன் சிறு குழந்தை போல் அழுதபொழுது ரிஷி பதில் பேசாது இறுக்கமாக அமர்ந்திருந்தான். எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடித்த நல்ல கதைகளை போட்டுக்கொண்டே இருப்போம். எங்கள் சேனல் வளர்ச்சியடைய ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.